டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கட் ஆஃப் நமக்கு குறையுமா, அதே நேரத்தில் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட கட் ஆஃப் நமக்கு குறையுமான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேராமெடிக்கலோட கவுன்சிலிங் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. கவுன்சிலிங் வந்து தாமதமாக தான் நடக்குது. உங்களுக்கே தெரியும், நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி மோர் தென் 1 month ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகாத சமயத்தில் இனி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் நடக்கணும். கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு டிலே ஆகும் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் தாமதம் ஆகுறதுனால கட் ஆஃப் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்மளோட சேனலில் ஒரு 10 daysக்கு முன்னாடி ஒரு ஓட்டிங் போட்டிருந்தோம், எந்த கட் ஆஃப் ரேஞ்சில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் பார்த்தோன்னா 200 முதல் 185வது கட் ஆஃப் வரைக்கும் வெறும் 9% மாணவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. 184 to 170 கட் ஆஃப் வரைக்கும் 22% மாணவர்கள் இருக்கிறாங்க. 169 to 150 கட் ஆஃப் வரைக்கும் 41% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 149 to 100 வரைக்கும் 26%, 99 to 60 வரைக்கும் 2% ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 8600 மாணவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓட்டிங் ரேஞ்ச் வந்து பார்க்க நேரம் நமக்கு 200 to 185 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் 9% தான் இருக்கிறாங்க. இந்த 9%லையும் குறைந்தது ஒரு 5% மாணவர்களாவது நமக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஃபார்மாடி, பிஎன்ஒஎஸ், தனுவாஸில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் டஃப் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 184 to 170 உள்ள ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அதே நேரத்தில் 169 to 150 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த 184 to 170 உள்ள இந்த 22% ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இவ்வளவு மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாருமே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சீட் அலாட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த 170 கட் ஆஃப்க்கு உள்ளே இருப்பாங்க. ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 169 கட் ஆஃப்லேருந்து 150 வரைக்கும் கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வருஷம் பேராமெடிக்கலில் அதிகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு கவுன்சிலிங் வந்து டிலே ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் எம்பிபிஎஸ், பிடிஎஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் நமக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் குறையும். 160 வரைக்கும் நீங்கள் உங்களோட கட் ஆஃப் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களை என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கூப்பிட்டுருவாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சில் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கரெக்டாக பண்ணினா தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். எப்போவுமே பேராமெடிக்கலுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட் வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு ஏற்கனவே பிபிடிக்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதே நேரத்தில் மற்ற கோர்சஸ்க்கும் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அளவு வந்து குறையும் போது கட் ஆஃபோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குறையும். ஸோ உங்களால் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும், கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கட் ஆஃப் வந்து 160க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துடுவீங்க. கவர்மெண்ட் சீட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் இந்த 169 to 150 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட கவுன்சிலிங்கில் இந்த தடவை நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் சீட் அஸ் வெல் அஸ் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்ல எஸ்எஃப் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட அப்ளிகேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. 12/8/2024 வரை டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.